சாந்தி. நான் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கின்ற ஆத்மா. நான் வெற்றிமூர்த்தி ஆத்மா. நான் சர்வசக்திவான் தந்தையை துணைவராக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் ஆத்மா. இந்த தேகம் என்ற ஆடையிலிருந்து விடுபட்டு ஒரு ஃபரிஸ்தாவாக பாப்தாதாவை சந்திப்பதற்காக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப்தாதா என்னை அன்போடு வரவேற்கின்றார். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தம்முடைய கவலையற்ற மகாராஜாக்களாகிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய கவலையற்ற மகாராஜாக்களின் சபை இப்போதுதான் காணப்படுகின்றது. நீங்கள் அனைவரும் காலையில் எழுகிறீர்கள் என்றால் கவலையற்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கிறீர்கள். உண்ணும் போதும் அருந்தும் போதும் எந்த ஒரு கவலையும் இல்லை. உறங்கும் பொழுதும் எந்த கவலையும் இன்றி உறங்குகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் தந்தைக்கு உங்கள் கவலையை கொடுத்துவிட்டு பெருமிதத்தை எடுத்துக்கொண்டீர்கள். அதனால் கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்கள். பெருமிதம் இருக்குமானால் உங்கள் நெற்றியில் ஒளிப்பிரகாசம் நன்றாக இருக்கும். கவலையற்ற மகாராஜா தனக்கும் பிரியமானவராக இருக்கின்றார், மற்றவருக்கும் பிரியமானவராக இருக்கின்றார். எனவே பாப்தாதா சதா குழந்தைகளை கவலையற்ற ஸ்திதியில் இதே ஸ்மிருதி ஸ்வரூபத்தில் நிலைக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய சித்திரங்களிலும் கூட பக்தர்கள் உங்களை இரட்டை கிரீடாதாரியாக காட்டுகின்றனர். ஒன்று ஒளி கிரீடம், இன்னொன்று விகாரங்களை வென்றதற்கான சக்கரவர்த்தி நிலையின் கிரீடம். எல்லைக்குட்பட்ட எனது என்பதை மட்டும் தந்தைக்கு கொடுத்து விடுங்கள். எனது என்பது உனது ஆகிவிட்டால் கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்கள். தனது சம்ஸ்காரத்தினால் கவலை வருகிறது என்றால் அதை அந்த நேரமே எனது என்பதற்கு பதில் உனது என மாற்றிவிடுங்கள். தந்தை வந்திருப்பதே குழந்தைகளின் கவலையை பெற்றுக்கொண்டு பெருமிதத்தை கொடுப்பதற்காகத்தான். இப்போது சமயத்தின் சூழ்நிலைக்கேற்ப புருஷார்த்தம் செய்து
வீணானவற்றை நிறுத்துவதற்கான அவசியம் ஏற்படும். முற்றுப்புள்ளி வைக்கும் பயிற்சியின் மூலம் தந்தைக்கு சமமாக ஸ்ரீமத் என்ற கையோடு கை சேர்த்து தங்களின் வீடு சென்று சேர்ந்து விடுவீர்கள். இப்போது பாப்தாதா சங்கல்பத்தின் கஜானா, சமயத்தின் கஜானா இரண்டிலும் கவனம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானா, யோகத்தின் மூலம் முக்கியமாக சம்பன்னமாவதற்கான யுக்திகள் என்னென்ன உள்ளனவோ அனைத்தும் கிடைத்துள்ளன. இந்த ஒரு ஜென்மம் மகான் ஜென்மமாகும். இந்த ஒரு ஜென்மத்தில் அநேக ஜென்மங்களுக்கான பிராலப்தை உருவாக்க வேண்டும். சங்கல்பம் இந்த சங்கமிக ஜென்மத்தின் விசேஷ ஆதாரமாகும். எனவே சோதித்து பாருங்கள். சமயத்தின் வேகம் நாள் முழுவதில் நடமாடும் போதும், கர்மம் செய்யும் போதும், சம்பந்தத்தில் வரும்போதும் விலைமதிப்பற்ற ரூபத்தில் இருந்ததா என்று. இப்போது வீண் கணக்குகளை முடித்து விடுங்கள். பயனுள்ளதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு சங்கல்பமும் வெற்றி பெற்றது என்று அவ்வளவு கவனம் தன் மீது வைத்தே ஆக வேண்டும். அந்த அளவு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான சோதனை செய்யுங்கள். இப்போது புருஷார்த்தத்தை, சங்கல்பங்களை மற்றும் சங்கமயுகத்தின் சமயத்தை அடிக்கோடிடுங்கள். எப்படி அன்பில் அனுபவியாகி முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போலவே நினைவின் பாடத்திலும் அநேக ஜென்மங்களின் விகர்மங்களை விநாசம் செய்வதில் இன்னும் கவனம் கொடுங்கள். விகர்மங்கள் விநாசமாகுமானால் கூட கூடவே செல்வீர்கள். குழந்தைகளின் அன்பு தந்தையிடம் உள்ளது என்றால் அவரோடு கூடவே இருக்க வேண்டும். ராஜதானியிலும் கூட பிரம்மா பாபாவோடு கூடவே ராஜதானியில் வர வேண்டும். இப்போது தந்தை சான்றிதழ் கொடுத்திருக்கின்றார். அன்பின் பாடத்தில் பெரும்பாலானவர்கள் தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள். இப்போது அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சியாகியே தீர வேண்டும். தேர்ச்சி பெற வேண்டும். அருகில் இருக்க வேண்டும். இப்போது தைரியம் உங்களுடையது. உதவி பாப்தாதா மற்றும் பரிவாரத்தினுடையது. முன்னேறி செல்லுங்கள். நடந்ததை நடந்து முடிந்ததாக ஆக்கி பறந்து செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் முன்னேறி செல்வதற்கான வாழ்த்துக்களை
பாப்தாதா கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் சமயத்திற்காக காத்திருக்க கூடாது. நீங்கள் சமயத்தை எவ்வளவு அருகில் கொண்டு வர விரும்புகிறீர்களோ அவ்வளவு முடிவை அருகில் கொண்டு வர முடியும். தன்னை சம்பன்னமாக முழுமையாக ஆக்க வேண்டும். மன்சா சேவையை இப்போது மிகவும் அதிகப்படுத்துங்கள். பாப்தாதா என்ன வீட்டு பாடம் கொடுத்தாரோ அதை நினைவு வையுங்கள் மற்றும் நினைவுபடுத்துங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலை மீது கை வைத்து வரதானங்களை வழங்குகின்றார். பாப்தாதாவின் மன சிம்மாசனத்தில் அமரக்கூடிய ஆத்மா, உலக நன்மையின் காரியத்தில் சதா முன்னேறி செல்கின்ற ஆத்மா, சிநேகம் மற்றும் சக்தி ரூபத்தின் சமநிலை மூலம் சேவை செய்யக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆத்மா, சர்வசக்திவான் தந்தையை துணைவராக ஆக்கி பச்சாதாபப்படுவதிலிருந்து விடுபட்டு விடுகின்ற ஆத்மா, ஜுவாலா சுரூபஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களை நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.